ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தமிழ் மூவி ரிவ்யூஸ். நான் உங்கள் தமிழ். இன்றைக்கி நம்ம 2024 மலையாளத்தில் வெளியான சூக்ஷ்மதர்ஷினி படத்தோட திரை விமர்சனம் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த படம் உங்களுக்கு ஹாட் ஸ்டாரில் தமிழ் டப் பண்ணி கொடுத்துருக்காங்க, பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இந்த படத்தோட ஷார்ட் ஸ்டோரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நஸ்ரியா தான் லீட் ரோலை எடுத்து நடிச்சிருக்காங்க. அவங்களுக்கு ஒரு ஃபேமிலி இருக்குது, அழகான ஹஸ்பண்ட் மற்றும் ஒரு குழந்தை இருக்கிறாங்க. ஹஸ்பண்ட் பார்த்தா ஒரு ப்ரைவேட் நிறுவனத்தில் ஒர்க் பண்ணுறாங்க. நஸ்ரியாவும் பார்த்தோம்னா துருத்துன்னு இருப்பாங்க. ஸோ பக்கத்தில் இருக்க எல்லாத்தையுமே அப்பார்ட்மெண்ட்டில் சுற்றி எல்லாத்தையுமே நல்லா பழகுவாங்க. அவங்களும் பார்த்தா இன்டர்வியூக்கு ஒரு ஜாப்காக ட்ரை பண்ணுவாங்க. அந்த சமயத்தில் அவங்களுடைய பக்கத்து வீட்டுக்கு பார்த்தா ஒரு நபர் வராரு. அவர் தான் ஸோ ஜோசப் நல்லா நடிச்சிருக்காரு. அவர் தான் வராரு. அந்த வீட்டில் ஒரு அம்மா கூட வராங்க, வயசான அம்மா. அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அல்ஜிமேர் நோய் இருக்குது அப்படின்ற மாதிரி எல்லாருக்கிட்டையுமே பார்த்தா சொல்லிடுவார். காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் ஒரு த்ரில்லிங்காகவே வச்சுருப்பாங்க அந்த வயசான அம்மாவை வச்சு. ஏதோ பார்த்தா இவர் பிளான் போட்டார் அப்படின்றத எல்லாருமே பார்க்குற எல்லாருக்கும் நமக்கே தெரிய வருது. பட் ஏதோ பிளான் பண்ணுறாரு. பட் என்ன பண்ணுறாரு அப்படின்றது அவங்களுக்கு கடைசியாக தான் தெரிய வரும். அது வரைக்கும் அவர் என்ன பிளான் பண்ணுறாரு, எதுக்காக பிளான் பண்ணுறாருன்னு கடைசி வரையும் சொல்ல மாட்டாங்க. லாஸ்ட்டாக தான் எண்டில் தான் சொல்லுவாங்க. அது வரைக்கும் உங்களை பார்த்தா என்கேஜிங்காக தான் வச்சுருப்பாங்க. ஸோ படத்தோட ஷார்ட் ஸ்டோரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நம்ம ஹீரோ பார்த்தா அவங்க அம்மா வச்சு ஒரு கேம் விளையாடுவார். அந்த என்ன கேம் பிளான் பண்ணுறாரு அதை நம்ம நஸ்ரியா பார்த்தா கண்டுபிடிக்கிறாங்க. அவங்களோட ஃப்ரெண்ட்ஸை வச்சு கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ ஃபைனலாக என்னாச்சு, இதாங்க மொத்த கதையாக கொண்டு போயிருக்காங்க. கண்டிப்பாக பார்த்தா ஒரு ஸ்லோவான மூவி தான். கண்டிப்பாக ஸ்லோவாக தான் போகுது. பட் ஓரளவுக்கு த்ரில்லிங்காக கொண்டு போகிறாங்க. ஏன்னா நமக்கே அது எதனால் ஆகுது அப்படின்றத உட்கார வச்சு பார்க்குறதுக்கு தோணுது. ஸ்லோவாக தான் போகுது. இருந்தாலும் எதுக்காக ஒரு பிளான் பண்ணுறாரு அப்படின்றத அந்த கதையை பார்த்தா கடைசியாக தான் சொல்கிறாரு. அது வரைக்கும் ஸ்டார்டிங்லேருந்து முக்கால்வாசி படம் வரைக்கும் அவர் எதுக்காக பண்ணுறாரு, ஏன் பண்ணுறாருன்ற வரைக்கும் சொல்லவே மாட்டாங்க. அந்தளவுக்கு தான் கொண்டு போயிருக்காங்க. ஒரு ஸ்லோவான மூவி தான். ஒரு சில இடங்கள் தான் காமெடி ஒர்க் அவுட் ஆகிருக்கு. மற்றபடி ஒரு டீசன்ட் வாட்சல் மூவி தான். ஒரு டீசெண்டான ஒரு லவ்வும் ஓரளவுக்கு நல்லா கொண்டு போயிருக்காங்க. ஒரு சில ஸ்டோரிகள் இருக்கும், லவ் மேரேஜ் தான் ரெண்டுமே இருக்கும். ஸோ நல்லா தான் கொண்டு போயிருக்காங்க. நல்ல ஒரு வாட்சபிள் ஃபிலிம் தான், பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஒரு த்ரில்லர் ஃபிலிமே சொல்லலாம். ஏன்னா அவர் பார்த்தீங்கன்னா ஒரு கதைக்களம் இருக்குது. அந்த கதைக்களத்தை சுற்றியே தான் எல்லாமே நடக்குது. அதெல்லாம் நல்லா கொண்டு போயிருக்காங்க. கடைசியாக நல்லா எண்டிங்கும் நல்லா முடிச்சிருக்காங்க. ஒரு டீசன்ட் வாட்சல் மூவி தான். கண்டிப்பாக எல்லாருமே நீங்கள் வாட்ச் பண்ணி பார்க்கலாம். அடல்ட் சீனோ அந்த மாதிரி எதுவுமே கிடையாதுங்க. ஃபைட் சீனோ அதுவும் கிடையாது. ஸோ டீசெண்டாக தான் கொடுத்துருக்காங்க. எல்லாருமே நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இதான் இந்த படத்தோட மொத்த ரிவ்யூ. இந்த படம் பிடிச்சவங்க மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல மூவி அப்டேட் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.